நம்பிக்கை இருப்பவன் எதை கண்டும் பயப்படுவதில்லை. பயப்படுகிறவன் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பயந்து கொண்டேதான் இருப்பான். உங்களுக்குள் இருக்கும் பயத்தை கொன்று விடுங்கள். இல்லையென்றால் உங்கள் பயமே உங்களை கொன்றுவிடும். வாழ்க்கையில் நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் எட்டிவிடலாம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தெளிவாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எந்த குறிக்கோளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்காதீர்கள். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வெறும் குப்பை மேடுதான். உங்கள் குறிக்கோளில் நீங்கள் உறுதியாக இருந்துவிட்டால் உங்கள் பாதையில் குறுக்கீடுகள் என்று எதுவும் வராது. நமக்கென்று இருப்பது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நமக்கென்று இல்லாத எதுவும் நமக்கு கிடைக்காது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு எதையும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் முயற்சி செய்தால்தான் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதையே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்கள் முயற்சியால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. கடந்த காலம் என்பது ஒரு அனுபவம், எதிர்காலம் என்பது ஒரு ரகசியம். அந்த எதிர்கால ரகசியங்களை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம். நம்மால் எதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லையோ அதை ஜெயிக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை நீங்கள் நினைத்த பாதையில் பயணிக்காமல் வேறு எங்கெங்கோ தவறான பாதைகளில் சென்றுவிடும்.